திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள். மீன ராசியும் கும்ப ராசிக்காரங்களும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளாக வர்றவங்க. எதனால் அப்படின்னா, மீன ராசிக்கு கும்ப ராசி 12வது வந்துடும், கும்பத்திற்கு மீனம் 2வது வந்துடும். அப்போ மீன ராசிக்காரங்க கிட்ட நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே இவங்க கும்ப ராசிக்காரங்க ரொம்ப அழகாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா, மீன ராசிக்காரர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த காசு கொண்டு வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த செலவுகள்லாம் வேணும், இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், இந்த மந்தில் ஒரு ஜுவல் வாங்கணும், இந்த மந்தில் இதுமாரி விஷயங்கள் வாங்கணும், இப்படி பல பல லிஸ்ட்டுகள் போட்டு வச்சு அதுக்கான செலவுகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் ஆல்ரெடி ஏற்கனவே இவ்வளவு சாரீஸ் இருக்குது, நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ புது டிசைன் இதுமாரி வந்திருக்கு. அது மாதிரி இவர் மணமகனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு ஒரு பைக் ஒன்று வந்திருக்கு, இது சூப்பராக இருக்குது, ஆல்ரெடி தான் ஒரு பைக் வச்சுருக்கீங்களா அப்படின்னா, இல்லை இப்போ இருக்கிற இது ஃபேஷன் இதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. விரயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துவி துவாதசம்னு சொல்லுவாங்க. அதாவது 2-12ன்னு சொல்லுவாங்க. திருமண பொருத்தத்தில் இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக இணைச்சோம் என்றால், மணமக்களுடைய வாழ்க்கை எல்லா நாளுமே சக்ஸஸான நாளாக மாறும்.